Hello students, welcome to GA Max Chapter 11 Integral Calculus Exercise 11.11 Second question la first subdivision இந்த மாதிரி ஒரு integral கொடுத்திருக்காங்க ஒரு function கொடுத்திருக்காங்க so the integral எழுதிக்கிறோம் இங்கேயும் வந்து இது அடுத்த type 11.11 exerciseல first questionல ஒரு 3 subdivisions பண்ணியிருக்கோம் அது வந்து நமக்கு வந்து denominatorல root இருக்காது இந்த functionல இந்த root இருக்காது ஒரு நியூமரேட்டரில் ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் டினாமினேட்டரில் ஒரு குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் இருக்கும் ஆனால் இந்த டைப் என்னென்னா இந்த செகண்ட் கொஷனில் 3 சப்டிவிஷன் இருக்குல்ல இந்த எக்ஸசைஸில் அது வந்து நியூமரேட்டரில் லீனியர் ஃபங்க்ஷன் இருக்கும் டினாமினேட்டரில் ஒரு குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் வந்து ரூட்டுக்குள்ளே இருக்கும் ஓகே ஸோ அதுதான் வந்து அந்த டைப்புக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் ஸோ இங்கேயும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதே மாதிரி அங்கே பண்ண மாதிரியே இந்த லீனியர் ஃபங்க்ஷன் இருக்குல்ல 2x + 1 இதை எடுத்து நம்ம வந்து எப்படி எழுத போகிறோம்னா 2x + 1 = a into differentiation of அதில் பண்ணோம்ல அதே மாதிரி தான் d/dx of இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை எழுதிக்க போகிறோம் இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு இதுதான் இதில் இது ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்மளால் ப்ரொசீட் பண்ண முடியும் ஓகே ப்ளஸ் b அடுத்த ஒரு கான்ஸ்டன்ட் ஓகே இந்த ஏபியை நம்ம கண்டுபிடிப்போம் ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணிடுவோம் a into differentiation of this one differentiation என்ன 9க்கு 0 4xல xக்கு வந்து 4 வந்துடும் ஓகே ஸோ இங்கே வந்து 4 அண்ட் x² differentiation 2x ஸோ இது வந்து -2xன்னு வந்துடும் ப்ளஸ் பின்னு வந்துடும் லெஃப்டில் என்ன இருக்குது நமக்கு 2x + 1ன்னு வந்துடும் ஓகே ஸோ இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம் நம்ம இப்போ என்ன பண்ணிடலாம் கம்பேரிங் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் x and ஸோ எக்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது லெஃப்டில் வந்து எக்ஸ் டேர்ம் வந்து என்னது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது ரைட் சைடில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து இங்கே இருக்குது -2 × a இல்லையா ஸோ -2aன்னு வந்துடும் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு 2 கேன்சல் ஆயிரும் தேர்ஃபோர் a = நமக்கு வந்து -1ன்னு வரும் ஸோ a வேல்யூ கிடச்சிருச்சு அடுத்து வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை கம்பேர் பண்ணுவோம் லெஃப்டில் வந்து யூ ஹேவ் த கான்ஸ்டன்ட் டேர்ம் as 1 ரைட் சைடில் கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னது இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் வரும் 4 × a ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் அண்டு வேறு என்ன b ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் ப்ளஸ் b போட்டுக்கோங்க ஏயோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க 4 × -1 ப்ளஸ் பின்னு வரும் இது வந்து 1 இருக்குது லெஃப்டில் ஸோ திஸ் b வில் பி ஈக்குவல் டு 1 இது வந்து -4 ஆயிரும் அந்த சைட் போனால் +4 ஆயிரும் ஈக்குவல் டு 5 ரைட் ஸோ b = நமக்கு என்னென்னு கிடச்சிருச்சு 5ன்னு கிடச்சிருச்சு இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம் இந்த இதில் 1ல் ஏபியோடைய வேல்யூஸை தேர்ஃபோர் இந்த 2x + 1 கேன் பி ரிட்டன் லைக் திஸ் எப்படி ஏயோட வேல்யூன்னா மைனஸ் இல்லையா -1 அதனால் -4 - 2x ப்ளஸ் b வந்து 5 இந்த மாதிரி நம்ம எழுதிக்க போகிறோம் எங்கே எழுதிக்க போகிறோம் அப்படின்னா கொடுத்துருக்கிற இன்டெக்ரலில் நம்ம இந்த நியூமரேட்டரில் இருக்கிற இந்த 2x + 1க்கு இப்போ நம்ம எப்படி எழுதணுமோ அதை மாதிரி எழுதிக்க போகிறோம் ஓகே அப்போ அந்த i என்ன ஆயிரும் நமக்கு therefore this i becomes equal to திருப்பி அந்த ஃபங்க்ஷனை எழுதணும்னு அவசியம் கிடையாது டைரெக்டாக கூட நம்ம எழுதிடுவோம் 2x + 1 நியூமரேட்டரில் இருக்குல்ல அதுக்கு வந்து இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம் 4 - 2x + 5 டிவைடட் பை டினாமினேட்டரில் என்ன இருக்குது ரூட்டுக்குள்ளே இருக்குது 9 + 4x - x² இருக்குது ரைட் ஸோ இப்போ இதை என்ன பண்ணிடலாம் நம்ம 2 இன்டெக்ரல்ஸாக பிரிச்சிடலாம் தட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் இன்டெக்ரலில் வந்து என்ன பண்ணிடுங்க இந்த -1 இருக்குது இல்லையா இருக்கட்டும் அது அப்படியே ஸோ -4 - 2x டிவைடட் பை ரூட் ஆஃப் 9 + 4x - x² dx ப்ளஸ் அடுத்ததில் வந்து 5 கான்ஸ்டன்ட் அதை அப்படியே வெளியே எடுத்துருங்க எடுத்துட்டு 1/√9 + 4x - x² dx ஓகே ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் என்ன ஆயிரும் நமக்கு அப்படின்னா இப்போ பாருங்கள் இதோட டிஃப்ரென்சியேஷன் இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனோட டிஃப்ரென்சியேஷன் என்ன நமக்கு 9க்கு 0 4xக்கு வந்து 4 இதுக்கு வந்து -2x அது நியூமரேட்டரில் இருக்கா இங்கே இருக்கா அந்த நெகட்டிவ் சைனை வந்து நம்ம வெளியே வச்சுக்கலாம் ஓகே
ஸோ இப்படி இருந்துருச்சுன்னா இன்டெகிரேஷன் என்ன ஆயிரும், டினாமினேட்டரில் வந்து ரூட்டுக்குள்ளே இருக்குது, ரைட்? அதுக்கு நம்ம ஃபார்முலா எழுதிட்டு நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். பெட்டர் டேக் திஸ் நெகட்டிவ் சைன் அவுட். 4 - 2x டிவைடட் பை ரூட் ஆஃப் 9 + 4x - x² dx இருக்கு, ரைட்? ப்ளஸ் 5 × இன்டெக்ரல் 1 இந்த இன்டெக்ரல் இருக்குது நமக்கு. ஓகே, இது எழுதிக்கலாம் நம்ம 9 + 4x - x², ரைட்? இப்போது இந்த ஃபங்க்ஷன் உடைய டிஃபரன்சியேஷன் தான் இங்கே இருக்குது, ரைட்? அதாவது இது என்ன டைப்பில் இருக்குது அப்படின்னா இன்டெக்ரல் f' of x டிவைடட் பை ரூட் ஆஃப் f of x இருக்கு, ரைட்? ரூட் ஆஃப் f of x dx இப்படி இருந்துருச்சுன்னா the integration will be equal to 2 × root of f of x plus c. ஓகே, இதுதான் ஃபார்முலா. என்ன டைப்பு? ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ரூட்டுக்குள்ளே இருக்குது, ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் f of x உடைய டிஃபரன்சியேஷன் நியூமரேட்டரில் f' of x இருக்குது. இப்படி இருந்தால் the integration is equal to என்னது? நம்ம இது வேறு எதுவும் பண்ண வேணாம், 2 × root of f of xன்னு எழுதிட்டா போதும். ஓகே, இப்போ இந்த டைப்பில் தான் இங்கே இருக்குது, ஃபஸ்ட் ஒன் இருக்குது. ஸோ நம்ம இந்த செகண்ட் டைப் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம்ல, செகண்ட் கொஷனில் இந்த ஃபஸ்ட் சப்டிவிஷன், இந்த டைப்பில் ஃபுல்லாகவே இந்த ஃபஸ்ட் இன்டெக்ரல் இப்படி தான் வரப்போகுது. 2 × என்ன பண்ணிட வேண்டியது, ரூட் ஆஃப் இங்கே என்ன இருக்கோ கொஸ்டினில் இருக்கோ இதை எழுதிட வேண்டியது. ஃபஸ்ட் ஆன்சர் இப்படி தான் வரும், ரைட்? இந்த மைனஸ் சைன் இருந்தனால நான் அதை போட்டுட்டேன். இந்த நமக்கு வந்து ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் நம்ம இங்கே எழுதிட்டு செகண்ட் இன்டெக்ரல் இந்த மாதிரி இருக்குது நமக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸாக எழுதுவோம்ல, அதை மாதிரி பண்ண போகிறோம். இந்த எழுதியாச்சு. இந்த நெகட்டிவ் சைன் இருக்கிறனால இதை வெளியே எடுத்துட்டிங்கன்னா x² - 4x - 9ன்னு வந்துடும். இப்போ நம்ம ஒரு நம்பரை உள்ளே ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். x² - 4x - 9 என்ன நம்பர்னால் இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இந்த 4 இருக்குல்ல, இதை 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. டிவைட் பண்ணிவிட்டு அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணிடுங்க. ஸோ 4/2னா 2 ஸ்கொயர்னு வந்துடும். 2² is 4. அந்த 4 தான் நம்ம ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு வெளியே மைனஸ் இருக்கட்டும். ஸோ இதை என்ன பண்ணிட போகிறோம் இப்போ அப்படின்னா இந்த 3 டேர்ம்ஸையும் கம்பைன் பண்ணிடுவோம். x² - 4x இந்த ஆட் பண்ண +4, ரைட்? அண்ட் இந்த நெகட்டிவ் டேர்ம்ஸ் இது ரெண்டையும் சேர்த்துருவோம். -9 - 4 -13. ஓகே, அதாவது இது கொஷின்லேயே இருக்கிறது. இது நம்ம ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணதில் உள்ள மைனஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இதை பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா x² ரூட்டு x, 4 ரூட்டு வந்து 2, நடுவில் மைனஸ் இருக்கனால மைனஸு த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிருங்க. -13 வந்து √13 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போது இந்த மைனஸ் இருக்கிறனால இந்த மைனஸை அப்படியே உள்ளே கொண்டு போய் ரிவர்ஸ் பண்ணிடுங்க. அப்போ √13 த ஹோல் ஸ்கொயர் -x - 2 த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும், ரைட்? இப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ I என்ன ஆயிரும் நமக்கு, திஸ் இஸ் ஈக்குவல் டு ஓகே -2 × √9 + 4x - x² ப்ளஸ் 5 × இன்டெக்ரல் 1/√13² minus x minus 2 the whole square. Okay, ரூட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ ரூட் ஆஃப் திஸ் ஒன் dx, ரைட்? இதை இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இப்போ இது என்ன டைப்பில் இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்குரிய ஃபார்முலாவை நம்ம போட்ட வேண்டியதான். ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் இன்டெக்ரல் dx பை என்ன டைப்பில் இருக்குது, a² - x²ன்ற டைப்பில் இருக்குது. a² - x² இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன இதுக்கு நமக்கு, sin inverse x by a plus c. tan inverse ஃபார்முலாக்கு தான் முன்னாடி 1/a வரும், இங்கே வந்து 1/aலாம் வராது, இங்கே மட்டும்தான் x by a வரும். ஸோ இந்த I என்ன ஆயிருது இப்போ நமக்கு, therefore I is equal to -2 × root of 9 plus 4x minus x square plus 5 into
இப்போ sin inverse x by a போட்டுற வேண்டியதான். sin inverse x என்ன நமக்கு x minus 2, a என்ன root 13 plus c. ஓகே, ஸோ நீங்கள் இந்த பாசிட்டிவ் டேர்மை முதல்ல எழுதிக்கலாம். 5 into sin inverse x minus 2 divided by root 13 minus 2 into root of 9 plus 4x minus x square plus c. ஸோ இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வர டேர்ம் வந்து இந்த இது தான் வரும் நமக்கு. ஓகே, ரூட்டுக்குள்ளே அந்த கொடுத்துருக்கிற கொஷனில் என்ன இருந்துச்சோ அந்த இது வந்துடும் ஃபஸ்ட் ஒன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் த இன்டகிரேஷன் ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன். இதெல்லாம் நல்ல ஃபார்ம்லலாம் தரவாக படிச்சுட்டு போட்டு பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களால் திரும்ப பண்ண முடியும். வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.